ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வாரிசே இல்ல, நம்ம பரம்பரையே இதோட முடிய போகுதுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஒரு பழங்கால தீர்க்க தரிசனம் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதிய கொடுக்குது. மகன்கள் மகள்களோட பேரை விட ஒரு சிறந்த அழியாத பேரை கொடுப்பேன்னு ஒரு வாக்குறுதி கிடைக்குது. சமுதாயமே மலடர்கள்னு முத்திர குத்துன சில பேரால உலக சரித்திரத்தோட போக்கியே மாத்த முடியும்னா நம்புவீங்களா? அது எப்படி சாத்தியம்? வாங்க, இதுக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இது பெர்ஷிய அரண்மனையில இருந்த சில பாதுகாவலர்களை பத்தினது. நாம இப்ப போக போற இடம் பழங்கால பெர்ஷிய பேரரசு. அதாவது இப்போ நாம ஈரான்னு சொல்றோமே அந்த பகுதிதான். அரண்மனையில இருந்த இந்த அலிகளை நீங்க சாதாரண வேலைக்காரங்கன்னு நினைச்சிடாதீங்க. இவங்களோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. ராணி எஸ்தரியே தயார் செஞ்சதும் இவங்க தான். அரசரை யாரு பார்க்கணும் யாரு பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ற அதிகாரம் இவங்க கிட்டதான் இருந்துச்சு. அது மட்டுமில்ல, அரசரை கொல்ல நடந்த ஒரு பெரிய சதியையே இவங்க தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. கடைசியா ஆமான்ற எதிரிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கும் இவங்களே காரணமா இருந்தாங்க. இது ஆமான் செஞ்ச தூக்கு மரம். ஹர்போனாங்கர அலி சொன்ன இந்த ஒரே ஒரு வரி, அவ்வளவுதான் ஒரு தேசத்தோட தலையெழுத்தே மாறிப்போச்சு. பாருங்க, ஒரு பெர்ஷிய அலி இஸ்ரவேல் மக்கள் முழு பேரையும் காப்பாத்துற ஒரு கருவியா மாறுறாரு. சரி, பெர்ஷியாவில இருந்து நாம அடுத்ததா பாபிலோனுக்கு பயணிக்கலாம். இங்கேயும் ஒரு அலி ஒரு முக்கியமான பாதுகாவலரா சரித்திரத்துல வர்றாரு. நம்மளோட பயணம் இப்போ பாபிலோனிய பேரரசுக்கு போகுது. இது வேறெங்கேயும் இல்ல, இப்போதைய ஈராக் இருக்கிற அதே நிலப்பரப்பு தான். இங்க நம்ம பார்க்க போற முக்கியமான நபர் ஆஸ்பெனாஸ். இவருதான் பாபிலோன்ல இருந்த அழிகளுக்கெல்லாம் தலைவர். தானியேல் அவரோட நண்பர்கள் மாதிரியான சிறைப்பிடிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கற மொத்த பொறுப்பும் இவர்கிட்ட தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய பொறுப்பு. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான திருப்பு நடக்குது. தானியலுக்கு இந்த ஆஸ்பெனாஸ் மனசுல ஒரு விதமான தயவும் அன்பும் வர்ற மாதிரி கடவுள் செய்றாரு. இதனால என்னாச்சு தெரியுமா? ஒரு பாபிலோனிய அலி எதிர்கால தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கிற ஒருத்தரா மாறி போறாரு. இப்போ நாம பார்க்க போற கடைசி கதை ஒரு பாலைவனச்சாலையில ஒரு ரதத்துல நடக்குது. சொல்லப்போனா இதுதான் இது எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமான ஒரு கதை. நம்மளோட மூணாவது கதையோட ஹீரோ ஆப்பிரிக்கால இருக்க எத்தியோப்பியாவை சேர்ந்தவர். இவர் வெறும் ஒரு அலி மட்டும் இல்ல, ஒரு முழு தேசத்தோட கருவூலத்துக்கே அதிபதி. சிம்பிளா சொல்லணும்னா அந்த நாட்டோட நிதி அமைச்சர். எவ்ளோ பெரிய பதவி பாருங்க. அவரோட ஆன்மீக தேடல் ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு. 2 விஷயத்த பாருங்க. ஒன்னு, கடவுளை வணங்குறதுக்காக ஆப்பிரிக்கால இருந்து எருசலேம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் பண்றாரு. 2வது, திரும்பி வர்ற வழியில கூட சும்மா இல்ல, தன்னோட ரதத்துல உட்காந்து வேதத்தை ஆராய்ஞ்சு படிச்சுக்கிட்டே வராரு. இந்த தேடல் தான் ஒரு நிகரமற்ற தெய்வீக சந்திப்புக்கு அஸ்திவாரமா அமைய போகுது. அவர் பயணம் செஞ்ச தூரம் எவ்ளோ தெரியுமா? ஒரே ஒரு தடவை போறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர். நினைச்சு பாருங்க அவரோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கோன்னு. இந்த தூரம் சரியா புரியலையா? இப்போ இருக்கிற லண்டன்ல இருந்து மாஸ்கோக்கு போற மாதிரி. அந்த காலத்துல எந்த ஒரு வாகன வசதியும் இல்லாதப்போ இது எவ்ளோ பெரிய கஷ்டமான பயணமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, அந்த எத்தியோப்பியா அதிகாரிக்கு பிலிப்பு ஞான ஸ்நானம் கொடுத்த உடனே ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. பிலிப்பு அந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆவியானவர் அதே வேகத்துல அவர் அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறார். இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை தான் ஹார்பஸோ. அப்படின்னா திடீர்னு ஒரு சக்தியால பறிச்சு எடுத்துட்டு போறதுன்னு அர்த்தம். நடு பாலைவனத்துல நடந்த இந்த ஒரே ஒரு சம்பவம் கிறிஸ்தவ நம்பிக்கைய ஆப்பிரிக்கா கண்ட முழுமைக்கும் கொண்டு போறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சுது. பாருங்க, ஒரு தனி மனுஷனோட தேடல் ஒரு பெரிய கண்டத்தோட சரித்திரத்தையே மாத்திடுச்சு. சரி, நாம இப்ப பார்த்தா இந்த 3 தனித்தனி கதைகளையும் ஒன்னா இணைச்சு பாப்போமா? அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய திட்டம் நமக்கு நல்லா புரியும். இப்போ இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. இப்போதைய ஈரான்ல, அதாவது பெர்ஷியாவுல அலிகள் ஒரு முழு தேசத்தையே காப்பாத்துனாங்க. இப்போதைய ஈராக்ல, அதாவது பாபிலோன்ல ஒரு அலி தீர்க்கதரிசிகளை பாதுகாத்தாரு. ஆப்பிரிக்காவுல எத்தியோப்பியாவை சேர்ந்த அதிகாரி ஒரு கண்டத்துக்கே நற்செய்திய கொண்டு போனாரு. இதுல ஒரு தெளிவான தெய்வீக திட்டத்தோட வடிவத்தை உங்களால பார்க்க முடியுதா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த சமுதாயம் யாரையெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க பயனற்றவங்கன்னு முத்திர குத்துச்சோ அவங்களையே கடவுள் தன்னோட திட்டத்துல முக்கியமானவங்களா கனியுள்ளவங்களா மாத்திருக்காரு. இது நம்மையும் ஒரு விஷயத்த யோசிக்க வைக்குது இல்லையா? சரித்திரத்துல நடந்தது போலவே இன்னைக்கும் நம்ம உலகத்தை மாத்திக்கிட்டு இருக்கிற, ஆனா நாம யாருமே எதிர்பார்க்காத ஹீரோக்கள் நம்மள சுத்தி இருக்கலாம். அவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.